சொல்றேன் பாருங்க. சிகர் விஷயத்துல, கண்ணேரியில, இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஹதீஸ்ல வந்து நீங்க ரெண்டையும் பாருங்க, மேட்ச் பண்ணி பாருங்க. அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா இல்ல விவாதத்துக்கு அறைகூவல் கூப்பிடுறாங்க வரமாட்டிருக்காங்க, இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க. ஏன்னா நம்மள்ட்ட அவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. இப்ப நம்ம எப்படி வந்துடும் வளர்ந்துருக்கும், பல கேள்வி இருக்கு. ஏன் சிந்திக்காம இருக்காங்கன்னா அவங்களுக்கு முக்காவாசி பேருக்கு சம்பளம் கிடைக்கும் மதரசால. எதையாவது ஒன்று தப்பான முறையில் ஃபத்வா கொடுத்துட்டா சம்பளத்தை வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம உயிரை கொடுத்து போராடுறோம், துட்டுக்காக வேண்டி இல்லை, இந்த கொள்கைக்காக வேண்டி உயிரே கொடுக்க தயாரா இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள்கள் நம்மள்ட்ட இருக்கிறதுனால அவங்கள்ட்ட மாசம் மாசம் சம்பளம் நல்ல பெரிய தோப்பு போட்டிருப்பாங்க, தும்பப்பூ மாதிரி போட்டு எல்லாம் மாசம் 50,000 ரூபா வாங்குறாங்க. வெளிநாட்டுக்கு விசா எல்லாம் ஃப்ரீ. அப்படி ராஜபோக வாழ்க்கை வாழ்றவன் இப்படி கட் அண்ட் ரைட்டா நான் பேசுறேன்னு சொல்லி பேசுனா சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. நீ வந்து வேற மாதிரி ஆளுன்னு சொல்லி. நஜாத், நஜாத் என்றால் என்னது? நஜ்ஜை, வெற்றியாளர்னு அர்த்தம். அது ஒரு பட்ட பேர், அழகான பட்ட பேர் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு வரலாற்றுல வந்து அந்த பிழைகளை விட இது ஒரு சின்ன பிழை தானே, அது பெரும் பிழை. அது இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துறது. இது ஒரு தவறு தான். இது வந்து உங்களுக்கு மைக்ரோ பாயிண்ட்ல தானே செய்யறாங்க. உலக லெவல்ல இதை யார் செய்கிறார்கள் என்றால் ஹிஜ்ரா குரூப் மட்டும்தான் செய்யுது. நீங்க கவனமா கேட்டுக்கிறோம். இதை டோட்டலா செய்யல. எல்லாரும் பிறையை பார்த்து தான் நோன்பை வைக்கிறார்கள், பிறையை பார்த்து தான் பிறகு. இதுல ஒரு சின்ன குரூப் மைக்ரோ பாயிண்ட்ஸ் ஒரு குழப்பவாதி இருக்காங்க. கேரளால இருந்து ஒரு ஆளை படிச்சு இது வந்து நாங்க வந்து சிந்திக்கிறோம் என்றால் கணிக்கிறோம், கரெக்டா சந்திரன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கோடு உள்றதுக்கு முன்னாடி நாங்க டிக்ளேர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா நமக்கு எப்படி சொல்லப்படுகிறது? நீங்கள் வந்து பிறைய அதை நீங்கள் ஒரு ராகு நீங்கள் பார்த்து தான் வைக்கணும். ரா என்றால் பார்க்கிறது, பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள் என்று இருக்கு. அது இல்லாமல் ஒரு ஆளு ஒரே நாள்ல பார்க்க முடியுமா? டயங்கள் வித்தியாசம் இருக்குது. இப்போ இரவு இருக்குதுன்னா அமெரிக்கால பகலாயிரும், லண்டன்ல ஒரு டைம் ஆயிரும், நியூசிலாந்துல ஒரு டைம் ஆயிரும். நியூ இயரே ஒரு நாள்ல கொண்டாட முடியலையா? நம்ம நாட்டுக்கு 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே நியூ இயர் கொண்டாடிடுறான் நியூசிலாந்துல. எப்படி சாத்தியப்படும்? இல்ல ஒரே நேரத்துக்கு தொலை வேண்டியதானே? அப்ப சுத்துத எல்லாம் சொல்லலுத. சாத்தியம் இல்லாத கூற்றை வித்தியாசமாக சொன்னால் மக்கள் அதை பார்ப்பார்கள். ஒரு மக்கள்கிட்ட ஒரு தன்மை இருக்கு. அதாவது வித்தியாசமான முறையில ஒண்ணு சொன்னா மக்கள் வந்து என்ன செய்வாங்க? உற்று நோக்குவாங்க, அதை பின்னாடி போவாங்க. இது நல்லா இருக்கு. அது இல்லாம அவன் என்ன மாதிரி வாதத்தை வைக்கிறான்? இது விஞ்ஞானம். நீங்கள் அறியாம ஒரு குண்டை தூக்கி போட்டுருவோம். நம்மளுக்கு ஒரு குண்டை, நீங்க சகாபியை திட்டுகிறீர்கள், குண்டு அடுத்த குண்டு ஓட்டன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம்ல. ஹதீஸை மறுக்கிறீர்கள். ஹதீஸை மறுத்தா நாங்க வாழ முடியுமா முஸ்லீமா? முதல்ல அப்படி செய்ய முடியுமா? ஹதீஸ் அடிப்படையில் தானே தொழுகையை இப்ப நடத்துறோம். நம்ம இருக்காது. ஒரு காலம் என்ன செய்ய முடியாது? ஹதீஸை மறுக்கவும் இல்லை, மறுக்க முடியவும் செய்யாது. அதுதான் யதார்த்தம். அதில் இருக்கக்கூடிய சிறு தவறு